எதை காப்பாற்றணும், எதை அழிய விடணும் அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். எல்லாத்தையும் பிடிச்சி காப்பாற்றிட்டு இருக்க மாட்டார். இப்போ நான் தாங்க இதை வளைச்சி, இந்த மரங்கள்லாம் ஊனி, இந்த கீற்றெல்லாம் கட்டி, இந்த லைட்டெல்லாம் போட்டு பெரிய சாப்பாடை நான் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. புரியுங்களா? இந்த மரம், இந்த கீத்து, இந்த செயல், இந்த இடம், இது என்ன பிரபஞ்சத்தோடைய செயல்பாடு. அந்த கல்யாணம் இயற்கையாகவே நடக்கும். யாருமே, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானிகள் உண்மை சத்தியம் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் கல்யாணத்துக்கு காது குத்துக்க கருமாதிக்க எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. அது நடக்கும், தானாக நடக்கும். நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்கள் வெளிச்சம் தனியாக இருக்கும்போது பல சிந்தனைகளோடு இருக்கும். இன்னொரு வெளிச்சத்தோடு சேரும்போது நீங்கள் யாருன்னே மறந்து போயிடுவீங்க. என்னோட பயணிச்சவங்க, உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு வரலாறுங்கிறது ஒரு நாள் உங்களுக்கு அது தெரியும். இன்றைக்கி உங்களால் அதை யூகிக்க முடியாது. அப்போ நான் எந்த ஊர் சுற்றி இருந்தாலும், எங்கே போயிருந்தாலும், தோற்றி வைக்கப்பட்டதும், இதை கொடுத்ததும், இதை உருவாக்கப்பட்டதும் இந்த அண்ட சராஸ்திரத்தில் இருக்கிற பிரபஞ்சம். உலகத்திலே குரு ரொம்ப முக்கியங்கிறத எதுக்கு சொல்கிறாங்கன்னா, குரு தான் என்ன சொல்வாருன்னா, ஒரு அலைவரிசையை எப்பொழுதுமே நீ வச்சுக்க, ஒரு பாதுகாப்பு கவசம் இது நீ வச்சுக்க. எனக்கு பிரபஞ்சம் உணர்த்தினது, யாராலையும் ஒரு தியான வகுப்போ தியானம் சொல்லித்தரதோ நடத்த முடியாதுப்பா. இது நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், சில பேருக்கு சொல்லியிருக்கிறேன். என் கூட இருக்கிறவங்க, ஏன் தியானம் பண்ணாதன்னா, நீ நான் சூரியன் என் அருகாமையில் இருக்கிற, நீ மலர்றதுக்கு ட்ரை பண்ணாத, என்னுடைய வெளிச்சமே உன்னை மலர வைக்கும். உன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் எது இருந்தாலும், நீ தியானத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன், எனக்கு முத்திரை கூட உடைஞ்ச காலை வச்சுட்டு உட்கார கூட முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஆள் தான் நான். அப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்குள்ள எவ்வளோ பெரிய நிகழ்வுகள் நடந்ததுன்னா அந்த வெளிச்சம் பெருசுங்க. நமக்கு கிடைக்கப்படுற தியானம், நமக்கு கிடைக்கப்படுற குருமார்களுடைய செயல்பாடுகள், சித்தாந்தங்கள் எல்லாமே ஒரு மோட்டிவாக தான் இருக்குது. ஒரு மோட்டிவ் பீச் மாதிரியும், ஏதோ ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு வந்தால் ஒரு கப்பு கொடுப்பாங்கல்ல, நமக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உடலில் 2 நரம்பு விழிச்சிரும், ஒரு காட்சி வந்துடும். அதனால் நம்ம ரொம்ப தெய்வீகத்தில் ரொம்ப உயர்ந்த ஆள்கள் நம்மளே நினச்சிக்கிறதா? என்கிட்ட இருக்கிறல்ல, உனக்கு என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய நோய் இருக்கு, பரவாயில்ல நீ வா. ஒன்றுமே இல்லைங்க எனக்கு, பரவாயில்ல வா. நான் ரொம்ப கீழே உள்ளவங்க, பரவாயில்லையா. அப்போ என்ன தான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். புண்ணிய கருமாலாம் என்ன பண்ணுவான், என்னை வருவான், பார்ப்பான், சென்று விடுவான். பாவ கருமாலாம் என் கூடயே இருப்பான். நீ அங்கே பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். என்னை வணங்கக்கூடாது, என்னை காலில் விழக்கூடாது, என்னை பார்க்கணும். ஏன்னா நானே உங்களை பார்க்கக்கூடியவன் தான். அதான் கலாச்சாரம் பண்பாடுன்னா ஒரே மாதிரியே இருக்காது. பண்பாடு கலாச்சாரம், ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் ஒரு மதத்துக்கு அப்படின்னா 10-20 கலாச்சாரம் இருக்கும். உங்கள் உயிர் இருக்குன்னா உங்கள் உடலில் இருக்கிற உயிர் ஒரே ஆயுள் காலம், நீங்கள் 70 வயசில் தான் சாவீங்கன்னு உங்களுக்கு இருக்குன்னு ஜோசியக்கார் சொல்வார். எங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் குழந்தையாக பிறந்துருச்சுன்னா அது 70 வயசு அந்த ஆயுள் காலத்துக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 10 ஜங்ஷனில் அதுக்கு மரணம் தந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரங்கிறது, ஒரு மதங்கிறதுக்குள்ள ஒவ்வொரு யுகத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் மாறப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது அந்தந்த யுகத்தில் நீங்கள் வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு தெரியாது. அதனால் ஒரே எல்லா யுகத்துக்குள்ளேயும் ஒரே கலாச்சாரத்திலே வாழ மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அது தெளிவடையணும். இப்போ இந்த கலாச்சாரமே அடுத்த யுகத்தில் மாறிடும், வேற ஒரு கலாச்சாரமாக இருக்கும். இந்த ஒரு 10-20 கலாச்சாரம் ஒரு மதத்துக்குள்ளேயே இருக்கும். அப்போ அது மதம் அப்படிங்கிறத பார்க்குறதோட அது அந்த காலகட்டத்தில் அது உருவான ஒரு செயல்பாடுகள் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நாம தான் சொல்கிறேனே, நீங்கள் ஒருத்தர் தான் எக்ஸாம்பிள். ஒரு பொருளை பிடிச்சி நம்ம தொங்கிக்கிட்டு மதம், பேர், உருவம், ஒரு ஊர், ஒரு கோவில், ஒரு மலை, இதெல்லாம் இப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அங்கவே அது ஒரு அது எப்படி சரியா இருக்கும்? அதுலேயே நிறைய முரண்கள் இருக்குல்ல. அது மாறப்படக்கூடிய விஷயம்னு நம்ம நினைக்கணும். அதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானே? ஒரே இதை வச்சு நம்ம ஒரே தோசைகளில் தோசை ஊற்றிக்கிட்டே கிடக்க முடியாதுல்ல.
ஒவ்வொரு யுகத்துக்கும் தோசைகள் மாறும். அதுதான் விஷயம். அதனால அது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு இறைவன் தோண்டிட்டாரு, இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் போவார் அப்படிங்கிறது கிடையாது. எதை காப்பாற்றணும், எதை அழிய விடணும் அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். எல்லாத்தையும் பிடிச்சி காப்பாற்றிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அது முறை இல்லை. இங்கே ஒரு பூச்சி கிடக்கு, இந்த பூச்சியை நான் மிதிக்கிறேன். அப்போ என்னன்னா, நான் தெரியாமல் மிதிச்சிட்டேன். அந்த பூச்சிக்கு அந்த நேரத்தில் என்னன்னா, அடுத்தது இந்த பூச்சி மிதிப்பட்டு செத்தாதான் அடுத்தது அதுக்கு பிறப்பே கிடைக்கும். இல்லைன்னா இங்கேயே கிடந்து பல பேர்த்துட்டு மிதிப்புப்பட்டு அதை லோல் போட்டு லொங்கு போட்டுட்டு கிடக்க வேண்டாம். அப்போ என் காலில் மிதிப்பட்டு என்னன்னா, அடுத்த இமீடியட்டாக அதுக்கு ஒரு பிறப்புக்கோ இல்லை அடுத்த சொல்யூஷனுக்கோ இந்த உடலை அது தகனம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் கரெக்டாக உருவாயிருது. அப்போ இந்த பிறப்புலேருந்து அது விடுபடுது. அடுத்த பிறப்பு அது எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் இந்த பிறப்புக்கும் ஒரு விடுதலை ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு எறும்பு இருக்குது, நீங்கள் ஈசல் இருக்குது, எல்லாம் பார்க்குறீங்கன்னா அந்த உடல் அதை எடுக்கணும்னு இருக்குது. அந்த உடல்லேருந்து அதுக்கு விடுபடணும். அதுக்கு விடுபட வாய்ப்பு கிடைச்சோன்னா அந்த பிறப்புலேருந்து அது விட்டுருது. அடுத்த பிறப்புக்கு அது எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அந்த பிறப்புலேருந்து விடுபடணும். இதுதான் இப்படி ஒரு விஷயம். அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடத்துக்குள்ளேயும் எல்லா சூழலும் இருக்குது. அப்போ நாம் ஒரு பூச்சியை மிதிச்சுவிட்டு ஐயோ செத்து போச்சே அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோம்னா அது வேற கணக்கு. அது நமக்கு தெரியலை, அதுக்கு ஒரு காரணம் அதுதான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இல்லை. காரணம் தெரியும், அதனால அது என்ன சூழல் அப்படின்னு தெரியும். சிலதுக்கு ஆயுள் உங்களுக்கு 70 ஆண்டுகள் இருக்குது, அதுக்கு 5 நாள் தான் இருக்கும், 5 மணி நேரம் தான் இருக்கும், 4 மணி நேரம் தான் இருக்கும் ஆயுள் காலம். கருவிலேருந்து உருவாகி வெளியில் குழந்தையா ஒரு ஒரு பூச்சி சுற்றிக்கிட்டே இருக்கும். 25 நிமிஷத்தில் செத்து போயிடணும் அப்படின்னு ஆயுள் காலம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அது 25 நிமிஷம் தான் அந்த உருவத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறத படைச்சிருப்பாங்க. இந்த உருவம் எடுக்கணும், அது 25 நிமிஷத்துக்குள்ள நீ இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். அதே பூச்சியா நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம். நம்ம அதையிலேருந்து தான் கடந்தும் வந்திருக்கலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த பூச்சி, நாளைக்கு இன்னொரு ஞானிக்கிட்ட பக்கத்தில் உட்காந்து இதே பூச்சி சக்சங்கம் கேட்கும். புரியுதுங்களா? அதான் விஷயம். அது ஒரு காலத்தில் நீங்களும் இந்த மாதிரி மிதிப்பட்டு லோல்பட்ட பூச்சிகள் தான். இப்போ உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இன்றைய கொசு தான் நாளை மனிதன். புரியுதுங்களா? இன்றைய மனிதன் இன்றைய தெய்வம் ஆகலாம். ஒன்றும் நாளைய ஒன்றும் ஆகணும் இல்லை, இன்றைய ஆகலாம். ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அது பிரபஞ்சம் உருவாக்கும். அது தெய்வம்னா ஒரு ஒரு அருவாளை வச்சுக்கிறதோ இல்லை சூலாயுதத்தை வச்சுக்கிறதோ என்னது குணங்கள் எப்படி அதுதான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் இதெல்லாம் என்னன்னா நம்ம காலண்டர்ல டெய்லியும் தேதி கிழிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தான் பயன்படும். ஒரு நல்ல குணங்கள் நல்ல செயல்கள்ங்கிறது என்னன்னா இயல்பாகவே அது மாறிடும். அதை போய் நல்ல குணங்கள்லாம் வைக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் சரி உங்கள் குழந்தைங்களும் சரி நல்ல குணங்களை சொல்லித்தரீங்க, அது தோல்வி அடைஞ்சுங்கிறது தான் என்னுடைய கருத்து. தோல்வி ஆயிரும். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நல்ல குணத்தை உங்கள் பிள்ளைய வளர்ப்பீங்க, ராகு திசையில் உங்களே அங்கிட்டு தள்ளுமான்ருவான், கேது திசையில் அங்கிட்டு போமா, அங்கிட்டு நீ பேசுனதே பேசிட்டு இருக்கா, உன்னெல்லாம் கண்டா கடுப்பாதுன்றுவான். அப்போ எங்கே அந்த குணங்கள்? அப்படி கிடையாது. தியானத்துக்குள்ள என்னன்னா ராகு கேது 9 கோள்கள் வந்தா கூட அவன் மாறாம நிக்கிறதுக்கு ஒரு அலைவரிசையை கரெக்ட் பண்ணணும். இதுதான் விஷயம். அப்ப அது ஒரு வடிவத்துல செட் பண்ணணும். அப்ப ஒரு நல்ல குணங்கள் அப்படிங்கிறது மனிதர்களாக ஒரு நம்பிக்கை அடிப்படையில வளர்க்கறது கிடையாது. ஒரு ஞானி அந்த மாதிரி வளர்க்க மாட்டான். அப்ப நல்ல குணங்கள் அப்படிங்கிறதே ஒரு எண்ணம் தான், ஒரு எண்ணத்தோட பதிவோட வெளிப்பாடு தான். நான் நல்லவன் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவோம்? இப்போ நான் நல்லவன்னு நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பாடு போடுறதுனாலையோ இல்லை பிறருக்கு உதவுறதுனால நல்லவனா கிடையாது, இருக்க முடியாது. இது எப்படி நல்லது அப்படின்னு இதை போய் சொல்லிட முடியும்? நீங்கள் அப்படி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்ல விஷயம் அப்படிங்கிறதே ஒரு பதிவு தான், அது ஒரு பதிவேற்றம் தான். அது நீங்கள் பிறருக்கு நன்மை செய்கிறது புண்ணிய கர்மாங்கிறாங்க, பிறருக்கு பாவம் செய்கிறது பாவ கர்மாங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கர்ம வினையோடைய வெளிப்பாடு தான். பிரபஞ்சத்திலேருந்து கர்ம வினையோட வெளிப்பாடில் இருக்கிறது தான். இப்போ நாம இந்த அன்னதானத்தை செய்கிறோமா, இல்லை அன்னதானமே இந்த இயற்கையால் உருவாகணும்னு இருக்காங்கிறத நமக்கு தெரியும் போது, அப்போ ஒருத்தர் உருவாகிறாரு தியானத்தில், அவர் நல்ல செயல் அடையும் போது அவரை சுற்றி ஒரு நல்ல சூழல், அதான் சொல்லுவோம்ல, உங்கள் வீட்டில் உங்கள் பணியில் சொல்லணும், நல்ல அட்மாஸ்பியரு, நல்ல காற்று, நல்ல வீவு, நல்ல வீடு இருக்கிற அமைப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் தியானத்தில் உருவாகிறாருன்னா
அவரை சுற்றி சில சம்பவங்கள் உருவாகும், சில செயல்கள் நடக்கும். அப்போ அந்த செயல்களில் அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த செயல்களுக்குள்ளேயே அவர் கலந்து இருக்கிறாரு. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவர் செய்கிறதா நினைக்கிறாங்க, அது இல்லை. இப்போ மழை பெய்யுறது, அதுக்கு வந்து பல்வேறுபட்டவங்க வேலை நடக்குது. மேக கூட்டத்துக்குள்ளே இருக்கிறது, வெப்பசலனத்துக்குள்ளே இருக்கிறது, பல்வேறுபட்ட செயல்களில் மழை நடக்குது. அப்போ அந்த மலைகளுக்குள்ளே எப்படி ஒருத்தர் உள்ளே உட்காந்துருக்கிறாரோ, அந்த மாதிரி ஒரு சுற்றி இருக்கிற சூழல்களுக்குள்ளே ஒருத்தர் இருப்பார். இப்போ நான் வந்து ஒரு சூழலில் இருக்கிறேன், நான் அந்த இடத்துல இருக்கிறேன். இது நடக்கிறதுக்கு இந்த நல்லது எல்லாமே இயற்கையாலே நடக்குது. அப்போ ஒரு மலர் மலருதுன்னா அதை பறிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான், இல்லை அதை ரசிக்கிறதுக்காச்சும் ஒருத்தன் வருவான். அந்த மாதிரி ஒரு ஞானி தோன்றாருன்னா அங்கே நல்ல விஷயம், நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறதே கிடையாது. இதெல்லாம் வந்து சாமியார்களும் மடாதிபதிகளும் போதனை நடத்துவாங்க, வாத்தியார் டீச்சர் நடத்துவாங்க. ஒரு ஞானி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த நல்லது அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லை. ஒருத்தர் தோண்டிட்டாருன்னா அந்த சூழல்களே மாறும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அது அப்போ சூழல்கள் மாற என்னன்னா, நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்களே மாறி போய் ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம ஏன் 2 பேர்த்துக்கு உணவு நாமளே கொடுக்கக்கூடாது அப்படின்னுங்கிறது அந்த நீங்களே வருவீங்க. அப்போ ஒரு பாட்டில் சும்மா உட்காந்துருப்பார். இப்போ நான் என்ன எங்கேயாவது போய் வேலைக்கு போகிறேன்னா, இல்லை எங்கேயாவது போய் யார்ட்டையாவது பணத்தை போய் ஏதாவது போய் எடுத்துகிட்டு வரோமா, இல்லை பணக்காரவங்கள்ட்ட போய் நீங்கள் அதிகமாக பணம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு நல்லது நடக்குன்னு கேட்குறோமா? அது இல்லையே. அப்போ யாரோ ஒருத்தர் இயற்கையாக நம்மக்கிட்ட இருக்கிற 2 மாணவர்கள், ஒரு மாணவர்கிட்ட வேணால் ஒரு கண்டறிந்து சொல்லலாம், இதை நீ செய்ய அப்படின்னு. அதை வந்து குறிப்பாக எடுத்து காட்டி விடலாம், இந்த பாதையில் நீ போ அப்படின்னு சொல்கிறேன், ஒரு உபதேசம் கொடுக்குற மாதிரி காட்டலாம். ஆனால் பாக்கி எல்லாமே முடிந்த அளவுக்கு 90% என்ன ஆகும்னா அதுவாக கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் மாறுறீங்கன்னா நீங்களே உங்களை சுற்றி அது மாறிடும். இப்போ தாயாக பார்த்த உங்கள் மகனும், உங்களை மனைவியாக பார்த்த உங்கள் கணவனும் உங்களை இறைவனாக பார்ப்பான். இதுதான் இந்த இயல்பாக பிரபஞ்சத்திலேருந்து நிகழப்படுறது. இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு இன்ட்யூஷனாக வேறு மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த அறியும் திறனை வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ நான் தாங்க இதை வளைச்சி, இந்த மரங்கள்லாம் ஊனி, இந்த கீத்தெல்லாம் கட்டி, இந்த லைட்டெல்லாம் போட்டு பெரிய சாப்பாடை நான் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. புரியுங்களா? இந்த மரம், இந்த கீத்து, இந்த செயல், இந்த இடம், இது என்ன பிரபஞ்சத்தோடைய செயல்பாடு. புரியுங்களா? அவ்வளோதான் ஒரு செயல்பாடு. ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த காலம், அந்த திசை நல்லா இருக்குன்னா, அந்த தந்தைக்கு என்னன்னா, காசு இல்லைன்னா கூட எவனாவது ஒருத்தன் அந்த பக்கம் போகிறவன் ஒரு 10,000 வச்சுக்க உனக்கு மகன் பிறந்தான் அப்படின்ட்டு போயிடுவான். அந்த திசை சரியில்லாமல் பிறந்துருச்சுன்னா தாய் என்ன பண்ணுவான்னா, காதில் போட்டிருக்க கம்மலை கொண்டு கழட்டி வச்சுட்டு பிரசவத்தை பார்ப்பான். இதுதான் செயல். அப்போ ஒருத்தர் ஞானியோடைய உருவாக்குதல் சரியாக அது பிரபஞ்சமே தோற்றி வைக்குதுன்னா, அது சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய சகாப்தத்தை அது செய்யும். சத்தமே இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒரு அலப்பறையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எப்படி நடக்குதுன்னே தெரியாது, அது நடக்கும். அதுதான் செயல். அதுதான் அது வந்து அதுக்கு வந்து என்னன்னா, தானாக தோன்றப்பட்ட பொருளுக்கு தானாகவே இயற்கை உதவும் அப்படிங்கிறது பொருள். இப்போ இயற்கையாக ஒருத்தருக்கு தவம் கிடைக்கப்பட்டவர்களுக்கு, இயற்கையாகவே தவம் ஒருத்தருக்கு மலரப்பட்டவங்களுக்கு அந்த இயற்கையே வந்து கொடையாக மாறி நிற்கும். அப்போ ஆதிசேஷன் அப்படிங்கும்போது அந்த இயற்கையிலே அவருக்கு ஒரு செயல் இருக்கிறதுனால, அந்த நாகமே கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரினா, நாகங்கிறது உலகம், அண்ட சராசரமே, நீங்கள் சொல்கிற அண்ட சராசரமே ஆதிசேஷன் தான். அப்போ ஆதிசேஷனை நீங்கள் வெறும் பாம்பாக பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நிறைய பேர் பாம்பாக பார்த்துட்டு உட்காந்துருக்கான். பாம்பு கிடையாது ஆதிசேஷன், அண்ட சராசரம், அது நாகம் கிடையாது. அப்போ அண்ட சராசரமே அங்கே படுத்திருக்க, ஸ்ரீரங்கத்தில் படுத்திருக்க என்னுடைய அரங்கன் இருக்கானே, அரங்கனுக்கு அண்ட சராசரமே கொடையாக வந்து நிற்குது. அப்போ அவனுக்கு என்ன பொருள்னா, தானாக உருவானவன், இயற்கையாகவே உருவானவன், அவன் எந்த செயற்கை தன்மையிலேருந்து உருவாகலை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இதுதான். அப்போ இதுதான் விஷயம். இப்போ இயற்கையிலேருந்து நீங்கள் உருவாகும் போது நீங்கள் எதுவும் கிரியேட் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? யார் மக்கள் வருவாங்களா, நாம் அன்னதானம் கொடுக்கணும், நாம் 10 பேர்த்துக்கு உதவணும், நாம் 10 பேர்த்துக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நம்ம எந்த கொள்கை அடிப்படையிலையோ, ட்ரஸ்ட்டோ, ஆன்மீக விதியமோ, இல்லை மத சார்ந்தோ, குரு பரப்புரையோ, கடவுள் சிந்தனைக்குள்ளேயே இருக்காமல் மக்களை அவங்கள
மேன்மைப்படுறதுக்கும் அவங்க எண்ணங்கள் மேன்மைப்படுறதுக்கும் நம்ம ஒரு வேலையை நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அவங்களோட. இப்போ நமக்கு இந்த இடத்துக்குள்ள ஒரு தற்காலிகம், ஒரு உடல், ஒரு இடம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை மேன்மை அடையறதுக்கு, மேன்மையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு செயல் வடிவமாக இப்போ அது ஒரு ட்ரஸ்ட்டாக மாறுது. அது ட்ரஸ்ட்டாக மாறுறது எப்படி மாறுதுன்னா, நம்ம உட்காந்து ஒரு 10 பேர் உட்காந்து திட்டமிட்டு அப்படி மாறலை. அது எப்படின்னா, இயற்கையாகவே இந்த கால சூழலில் அது நிகழப்படணும்னு அதுவே அந்த நிகழ்வுகளை நடத்திக்குது. அப்போ எப்படின்னா, ஒரு நல்ல பெண்ணு இறைவன் வடிவத்தில் நல்ல செயலில் உருவாகி வந்திருக்கான்னு வச்சுங்களேன், எங்கேருந்து தான் வருவான்னு தெரியல, அவனுக்கான ஒரு மனிதன் நானே உங்களை மணந்துக்கிறேன், அந்த கல்யாணம் இயற்கையாகவே நடக்கும். யாருமே, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானிகள் உண்மை சத்தியம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் கல்யாணத்துக்கு காது குத்துக்க கருமாதிக்க எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, அது நடக்கும், தானாக நடக்கும். எவன்னு தெரியாது, அவன் நல்ல சமையல்காரன் அவனே எல்லா வேலையும், அவன் வீட்டு கல்யாணத்துக்கு கூட அப்படி வேலை செஞ்சிருக்க மாட்டான், வேலை செய்வான். எவனே தெரியாது அந்த மண்டபத்துக்காரன் எது வேணாலும் பண்ணிக்கங்கான்ட்டுருவான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் செய்யறது, நீங்கள் கிரியேட் பண்ணுறது, நீங்கள் உழைக்கிறதெல்லாம் எதுன்னா, இந்த கர்ம வினையோட செயல்பாடுகளில் நீங்கள் போராடுறீங்க, செயல்படுறீங்க. அப்போ ஒரு ஞானியோடைய உண்மை தத்துவம் என்னன்னா, அதுவாக அது நிகழும். அப்போ நம்ம பாருங்கள், எதுவும் கிரியேட் பண்ணல, அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது, அந்த செயல்பாடுங்கிறது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதுவாக அப்படியே மலருது. நாம் அதை போய் இப்படிலாம் வந்துடணும், ஒரு வரமுறை கொண்டு வரணும், ஒரு செயல் கொண்டு வரணும் தான் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையாக எதுக்காக அதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் வெவ்வேறு இல்லை. அனுபவத்தால் வேணால் நம்ம வெவ்வேறாக நிற்கலாம். ஆனால் நான் என்ன உங்கள்கிட்டையும் சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் எதில் ஒன்று அப்படின்னா, இந்த அண்ட சராசரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அண்ட சராசரத்தில் ஒரு பொருள், ஒரு தீபம், பந்தம் நீங்கள் ஏற்றி வச்சு திருவிழாவுக்கு எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பந்தத்துலேருந்து ஒரு சின்ன கசிவுன்னு சொல்லுவாங்க, அது எரிஞ்சு அந்த துணி ஒன்று ஒன்றா கீழே விழுவும். இந்த மாதிரி அண்ட சராசரத்தில் ஒரு பேர் ஒளியிலிருந்து வெடித்து சதறப்பட்ட உயிர் துளிகள் தான் நீங்கள் எல்லாம். புரியுதுங்களா? ஒரு பெரிய ஒரு செயலில், ஒரு கூட்டுக்குள்ளே இருந்த செயலில் ஒரு தீப்பந்தத்துலேருந்து ஒன்றா கீழே விழுது பாருங்க, அந்த நெருப்புலேருந்து. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்திலேருந்து உருவானப்பட்டதான். அப்போ அண்ட சராசரத்தில் ஒரு பெரிய ஒளியிலிருந்து அது ஒரு டமாலிஸ் ஆகுது. அப்போ லட்சக்கணக்கான உயிர் துளிகள் அந்த அந்த அதில் அந்த ஒளியில் இருக்கிறதெல்லாம் செதறுது. அதெல்லாம் அப்படியே காற்றா அப்படியே ஒரு 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 அலைவரிசையாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுங்கள் தான் அடுத்தடுத்த அது மனித பிறப்பில் நமக்குள்ள உயிராக இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்கல்ல, நீங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறீங்கல்ல, இறைவனை தேடுறீங்கல்ல, இறைவனை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாமே ஒரு ஒளிக்குள் வந்தவங்க தான். இப்போ என்கிட்டேருந்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னா, என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னா, அன்பு, பண்பு, பாசம், குருநாதர் இதெல்லாம் கிடையாது. எனக்குள்ள இருக்கின்ற ஒரு ஒளியும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒளிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்துக்கும் எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்புல, அந்த ஈர்ப்புல தான் அது உங்களை அது உங்களையும் அறியாம உங்களை அழைக்குது. ஆனா உங்களுக்குள்ள படர்ந்து பட்டு இருக்கிற அந்த மனித உடலுக்குள்ளையும் மனித தன்மையும் மனமும் என்ன பண்ணுதுன்னா, எப்பயாவது பார்ட் டைமுக்குரியவரும் இல்லை 100 பேர் குருநாதர்கள்ல 101ஆவதா ஒரு ஆளை வச்சுக்குவோம் அப்படிங்கிறத ஒன்று செய்யுது. ஆனால் உண்மை தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிச்சங்கள் அதோடைய வெளிச்சத்தோட சேர்றதுக்காக முயற்சிக்குது. செதறி போணுச்சுல்ல, செதறி போனது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் இன்னொரு ஒரு வெளிச்சத்தோட ஒரு வெளிச்சம் சேர்ந்துக்க முயற்சி பண்ணுது. அப்போ நாங்கள் சொன்னது தான், ஒரு ஞானி தோன்றாரு, அவர்கிட்ட மனம் இல்லை, ஆனால் எல்லா மனிதன்ட்டையும் மனம் இருக்கு, அவருடைய அலைவரிசையை வச்சு மனம் இல்லாமல் ஆக்கிடுறாரு. அப்போ ஒரு வெளிச்சம் நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்கள் வெளிச்சம் தனியாக இருக்கும்போது பல சிந்தனைகளோட இருக்கும். இன்னொரு வெளிச்சத்தோட சேரும்போது நீங்கள் யாருன்னே மறந்து போயிடுவீங்க. இதுதான் சொல்லுவாங்க, இறைவனோடு கலப்பது, ஒன்றரை கலப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. கரூரார் அந்த லிங்கத்தில் கலந்தார்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு வெளிச்சம், செதறி போன வெளிச்சங்கள் எல்லாம் பல ஆன்மாக்கள், தொலைஞ்சு போன ஆன்மாக்கள் விலாசத்தை தொலைத்துட்டு பல நகரங்களில் பல நாடுகளில் சுற்றிக்கிட்டு இருக்கு. வெள்ளைக்காரங்குது, கருப்புக்காரங்குது, மஞ்சள்காரங்குது, இந்த நாடுங்குது, அந்த நாடுங்குது, கலாச்சாரங்குது, கிறிஸ்டினுங்குது, எல்லாங்குது. ஒரு ஞானிக்கு தான் தெரியும் அதுங்க கிறிஸ்டின் முஸ்லீம்கள்லாம் அதுக்கு கண்ணுக்கு தெரில. அது தொலைந்து போன அண்டத்திலிருந்து செதறி வந்த உயிர் துளிகள்,
அதுங்க எல்லாம் இங்கிட்டு வந்து இப்படி சுற்றிக்கிட்டு பேரிச்சம்பழத்தை தின்னுக்கிட்டு அதுங்க எல்லாம் பல வேலைகளை பார்த்துக்கிட்டு அங்கங்கே சுற்றி கிடக்கு. அப்போ அந்த ஒரு வெளிச்சம் இன்னொரு வெளிச்சத்தோட சேர்றதுக்கு சில பேருங்களுக்கு பயிற்சியோ கடவுள் சிந்தனையோ தேட 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 அதுங்க போய் இறைவனை அடையணும். அப்படிங்கிறது என்னன்னா, அந்த வெளிச்சம் உள்ளே இருக்கிறது வந்து அது வந்து நீ போங்க அப்படின்னு அது வந்து நகர்த்துது. இதுதான் விஷயம். அப்போ அதோடைய வெளிப்பாட்டில் இங்கே எல்லாருமே வந்து வெளியேறி ஏதாவது ஒரு ஐக்கியமாகறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறீங்க. அப்போ ஒரு ஞானியை தான் சொல்கிறான், நான் இறைவனோட அண்ட சராசரத்தோட ஐக்கியமானேன், அண்ட சராசரத்தோட கலந்தேன் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து அதுதான், இதுதான் செயல். அதனால் அந்த பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கனால ஒரு கட்டரம் போட்டு என்னை கடிக்க வச்சுட்டாங்க. ஆமாம், அதனால இதுதான் அது. அப்போ நம்ம இதை வந்து உணரவோ தெரியவோ அது வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது ரொம்ப வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் நம்மளால் காண முடியும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க நீங்களே தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க. காலையில் போய் 4:30 மணிக்கு பெருமாளை பார்க்குறது, 4 மணிக்கு அண்ணாமலையாரை பார்க்கறதுல தெய்வீகம் இருக்குங்கிறீங்க. அந்த கோவில்லையே ஒரு வெளிச்சம் இருக்குது, நீங்களும் ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் அதோட கலக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனால் உள்ளே இருக்கிற வெளிச்சம் கலக்கிறதுக்காக தான் உங்களை கோயிலுக்கு கூட்டி வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு ஏதோ கலந்துக்கிட்டு இருக்கீங்க. மஞ்சள் தண்ணியை கலக்கிறீங்க, குங்குமத்தை கலக்கிறீங்க, சந்தனத்தை கலக்கிறீங்க, வாழ்க்கைங்கிற ஒரு குட்டையை கலக்கிறீங்க, பணங்கிற ஒரு குட்டையோ நகைங்கிற ஒரு குட்டையோ கலந்துக்கிட்டே கிடக்குறீங்க. ஆனால் வெளிச்சம் உண்மையிலே என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்ததே உள் வெளிச்சம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு நாள் அந்த வெளிச்சத்தோடு கலந்து எனக்கு ஒரு நல்ல செயலை கொடுப்பாயின்னு தான் நான் அவனை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நீ பண்ணுற வேலை வந்து ரொம்ப கொடுமையான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகள். இப்போ நீங்கள் பார்த்துக்கணும், பாஸ்பரங்கிறதோ இல்லை ஓசோனுங்கிறதோ இல்லை உடலுக்குள்ள எல்லாமே உடலுக்குள்ள ஒரு தன்மையில் கிடைக்கிது. நமக்கு காற்றா சுவாசிக்கிறது மேலே போய் அது ஒரு வடிவத்தில் 3-4 செக்ஷனில் பிரியும் போது ஒரு ஜங்ஷனில் போய் பிரிகிற இடத்துல வெறும் காற்றை சுவாசிக்கிறீங்கள, அந்த காற்று தான் ஒரு ஜங்ஷனில் ஒரு கோலாவில் போய் வெளில வரும்போது கீழே இடுப்பில் நாதவிந்தா மாறுது. வேற என்ன, நாதவிந்து மேலே இருந்து சொட்டுதான் என்ன? ஒரு ஆண் நாதவிந்தை பார்க்குறான், நாதவிந்தை நீங்கள் வந்து இப்போ இருக்கிறான், அது மூக்கு செல்லிமா இருக்குது, அது தலையிலேருந்து எங்கே சொட்டுதான் என்ன? அப்போ ஒரு காற்று போய் ஒரு இடத்துக்குள்ள அதோட செக்ஷனுக்குள்ள அது நுழைஞ்சு அதில் இருக்கிற அலைவரிசையில் வெப்பமும் ஒரு கூலிங்கும் சேரும்போது அதில் நீராவி தத்துவத்தில் அது ஒன்று கன்வெர்ட் ஆகி பிரியுது. புரியுதுங்களா? அப்போ நமக்குள்ள இப்போ நீங்கள் சுவாசிக்கிற காற்றுக்கும் எனக்குள்ளேயும் என்ன ஞானிகள் என்ன மாற்றம்னா, நான் சுவாசிக்கிற காற்றுக்குள்ள நிறைய உயிர் சக்திகள் உரிய காற்றுகள் அந்த இது வருகுது. அப்போ ஒரு காற்றாக இல்லாமல் அது எப்படின்னா அலைவரிசையாகவே நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அப்படின்னா இப்போ நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, இந்த வந்து நான் வந்து காற்றை சுவாசிக்கலை, அலைவரிசையை நான் சுவாசிக்கிறேன், நான் வந்து அலைவரிசையாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ நாம் காற்றாக இருக்கிறோம் ஒரு காலத்தில், அடுத்தது அலைவரிசையாக மாறணும். அப்போ அலைவரிசையாக மாறும்போது அந்த தெய்வீக தன்மையும் கடவுளுடைய அந்த உண்மையான செயல்பாடுகள் உங்கள் வெளிச்சம் இருக்குல்ல, இன்னொரு வெளிச்சத்தில் போய் இணைகிறங்கிறதுக்கான அந்த அற்புதமான வாய்ப்பை உங்களாலே உணர முடியும். அந்த சூழல்கள் கிடைக்கும். இதுதான் அதோடைய செயல், இதுதான் அதோடைய ஒரு உன்னதமான ஒரு செயல்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்போ நம்ம வந்து சிலகாயுதம் அடைகிறோம், ஒரு 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 பரவசம் அடைகிறோம். பல நாள் அறைகளில் நம்ம இருக்கிற வீடுகளில் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம இதுக்குள்ளேருந்து நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே உள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எப்படி அண்ட சராசரத்தை நம்ம வந்து சும்மா கண் கொண்டு பார்க்குறோம் சில விஷயங்கள், அது மாதிரி உடலுக்குள்ளே அவ்வளோ பெரிய பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது அதற்குள்ளே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு தான் இப்போ எல்லா உடலுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு நல்ல தன்மைகள் இருக்குது. அந்த தன்மைகளை செயல்படுத்துறதுக்கும் அவங்கள ஒரு நல்ல செயலாக உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் வந்து சம்பளத்துக்காக ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக போன வாத்தியார் டீச்சரோ இல்லை, இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கப்பட்டதோ பிற உடலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அது இயற்கையாகவே அது உருவாகியிருக்கு அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ தானாக தோன்றிய பொருளுக்கு அங்கே எதுவும் கிடையாது. அப்போ அதனால தான் அங்கே சொல்கிறது ஆர்கனைசேஷன், பக்தர்கள், இந்த மாதிரி வாலண்டியர்ஸுகள் இதெல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னா, தானாக உருவானதுக்கு அந்த வெளிச்சம் பல வெளிச்சத்தை கூட்டிகிட்டு வரும். இப்போ நீங்கள்லாம் என்கிட்ட உட்காந்துருக்கிறது பக்தர்கள் கிடையாது, வாலண்டியர்ஸ் கிடையாது, வெளிச்சம்.
எனக்கு தெரிஞ்ச வெளிச்சம். இந்த வெளிச்சம் எந்த வெளிச்சத்தோ வந்து ரொம்ப அதை பார்க்குதோ அந்த வெளிச்சத்தை நோக்கி அது வரும். இதுதான் அதோடைய நம்பகத்தன்மையான உண்மை செயல் வடிவம். இதுதான் விஷயம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நீங்கள் என் லைஃப்பில் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை சந்தித்தவங்க, என்னோட பயணித்தவங்க, உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு வரலாறுங்கிறது ஒரு நாள் உங்களுக்கு அது தெரியும். இன்றைக்கி வந்து உங்களால் வந்து அதை வந்து யூகிக்க முடியாது. இன்றைய நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்றைய நாட்கள்ங்கிறது என்னன்னா, ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் சமீபத்தில் ஒருத்தர் பார்த்தேன், ஒரு சிறைத்துறையில் இருக்கிற பெரிய அதிகாரி ஒரு செயல் வடிவத்தை அவர் சொன்னார். அப்போ சொல்லும்போது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த அறை வந்து அரெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவர் வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பெரிய ஆள் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சிறையிலேயே அந்த அறையை வரலாறாக அவர் பேர் எழுதி வச்சிடுறாங்க. இவர் வந்து இருந்த அறை அப்படின்னு. அவர் ஒரு கைதியாக போனவர், அவர் ஒரு காலகட்டத்தில் பெரிய தலைவனாக மாறுறாரு. அப்போ அது வரலாறாக இருக்குது. அப்போ அதே மாதிரி ஒரு மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு இயற்கைன்னா பிரபஞ்சத்தால் தானாக தோன்றதுன்னு பேர். இந்த தியானம் பண்ணி அந்த தியானம் பண்ணி இந்த கலையை பண்ணி அந்த கலையை பண்ணி அங்கே தீட்சை வாங்கி இங்கே நடந்து அங்கே போய் அப்படிங்கிறலாம் நான் எங்கே வேணாலும் நடந்திருக்கலாம். காசியில் நடக்கலாம், ராமேஸ்வரத்தில் நடக்கலாம், கன்னியாகுமரியில் நடக்கலாம், எங்கே வேணாலும் நடக்கலாம். ஆனால் நிகழ்ந்தது எல்லாம் இயற்கையாக இறைவனால் நடக்கப்பட்டது. எந்த செயற்கையாலும் இது வந்து ஒருத்தர் உருவாகிறதுக்கு இருக்காது. அப்போ நான் எந்த ஊர் சுற்றி இருந்தாலும் எங்கே போயிருந்தாலும் தோற்றி வைக்கப்பட்டதும் இதை கொடுத்ததும் இதை உருவாக்கப்பட்டதும் இந்த அண்ட சராஸ்திரத்தில் இருக்கிற பிரபஞ்சம். அப்புறம் அப்படியாப்பட்ட ஒருத்தரை வந்து சந்திக்கிறது, ஒருத்தரோட பயணிக்கிறது பின்னாட்களில் அது ஒரு மிக முக்கியமான வரலாறாக இருக்கும். அப்போ இன்னைய காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அது வரலாறாக உங்களுக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு சூழல் உங்களுக்குள்ளே இது நிகழும். அது ஒரு முக்கியமான ஒரு சூழலாக அது கருதப்படும். அப்போ சில பேருக்கு அது வரலாறுக்குரிய செயல் வடிவத்தை பார்த்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். சில பேருக்குள்ள அந்த அவங்களுக்குள்ளே நடந்திருக்கிற உடலுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சத்தில் மாற்றம் இருக்குல்ல, அந்த நல்ல செயலில் அவரோடையே அந்த தொடர்பில் இருக்கலாம், அந்த அலைவரிசையில். அப்போ எந்த சூடத்தையும் கற்பூரத்தையும் தேங்காவையோ எடுக்காமையோ அலைவரிசை தான் சேரணும். இப்போ நீங்கள் அந்த அலைவரிசையோடு சேரும்போது ஒரு தெய்வீக செயல்பாடுகள் உங்களுக்குள்ளேயே அது காட்சியாக அது இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு செயல். ஒரு குரு எதுக்கு உங்களுக்கு தேவை, குருங்கிறது எதுக்கு உலகத்திலே குரு ரொம்ப முக்கியங்கிறது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, குரு தான் வந்து என்ன சொல்வாருன்னா, ஒரு அலைவரிசையை எப்பொழுதுமே நீ வச்சுக்க, ஒரு பாதுகாப்பு கவசம் இது நீ வச்சுக்க. இதை நான் போயிடுவேன், என்னை வந்து நீ கண்டுபிடிக்க முடியாது, என்னை பார்க்க முடியாது, நான் தோன்றுவேன் மறைஞ்சிருவேன். ஆனால் நீ இந்த அலைவரிசை மறையாது, இந்த அலைவரிசையை நீ வச்சுக்க. நான் உன்னை பார்ப்பேன், நீ என்னை பார்க்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணுறன்னா இந்த அலைவரிசையை வச்சுக்க. இந்த அலைவரிசை எப்பப்பெல்லாம் உனக்குள்ளே இருக்கோ அப்பப்பெல்லாம் நீ இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்ல செயலோ எதெல்லாம் இயற்கையால் தோற்றி வைக்கப்படுகிறதோ அதை நீ தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிறது தான். இப்போ என்கிட்ட இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா, எதை சொல்லணும் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல அலைவரிசை உன் கையில் இருந்துச்சுன்னா எது இயற்கையாகவே கிடைக்குது எது செயற்கையாக கிடைக்குதுங்கிறத உங்களால் அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, செயற்கையான பொருள் உன்னை தேடி வராமையே அது தடுக்கப்படுங்கிறதுக்காக தான் இது செய்யறது. இதுதான் இதோடைய முதல் விஷயம். எனக்கு பிரபஞ்சம் உணர்த்தினது, யாராலையும் ஒரு தியான வகுப்போ தியானம் சொல்லித்தரதோ நடத்த முடியாதுப்பா. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஞானி வந்து தியான வகுப்பு நடத்த மாட்டார். அவருடைய அலைவரிசையை தடுத்து ஆட்கொள்றதுக்கு ஒரே நேரத்தில் ஒருத்தட்ட வந்து உட்காருவாங்க, பேசுவாங்க. ஆனால் அது ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ணிட முடியாது. அப்போ ஒருத்தட்ட அலைவரிசையை கொடுப்பார். ஏன் கொடுப்பாருன்னா, அவனுக்குள்ளேயே அந்த இயற்கையாக அந்த தியானம் வளரும், கிடைக்கும். அவன் இந்த பயிற்சி அந்த பயிற்சியெல்லாம் போய் சொல்லி குழம்பி கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. இப்போ என்கிட்டேருந்து ஒரு அலைவரிசை உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது வந்து இறை வடிவத்தில் நீங்கள் வந்து அதை உணர்ந்தீங்கன்னு வச்சிங்களே, என்ன தியானனே தெரியாது, உனக்குள்ள ஒரு அலைவரிசையில் நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மலர்றதுக்கான அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். நான் 2-3 பேருக்கு பெக்குலியராக சொல்லியிருக்கிறேன், நீ தியானம்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். காரணம் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், சில பேருக்கு சொல்லியிருக்கிறேன். என் கூட இருக்கிறவங்க ஏன் தியானம் பண்ணாதன்னா, நீ வந்து நான் வந்து சூரியன், என் அருகாமையில் இருக்கிற நீ வந்து மலர்றதுக்கு ட்ரை பண்ணாத, என்னுடைய வெளிச்சமே உன்னை மலர வைக்கும்.
புரியுதா? அவ்வளோதான். நீ ட்ரை எல்லாம் பண்ணாத, நீ கஷ்டப்படாத, காலை முடிக்காத, கையை அப்படி முத்திரை பிடிக்காத, கண்ணை பிடிச்சிட்டு உட்காராத, எதுவும் பண்ணாத, சும்மா இது என் வெளிச்சம் இருக்குல்ல, உன்னை நீ முட்டு கூட விடாமல் இருக்க, நான் உன்னை முட்டு விட வச்சு உன்னை எப்படி மலர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த செயல், அந்த வடிவத்தை ஒரு 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 இது மாதிரி கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு பொருள் மாதிரி கொடுக்க வேண்டியதில்லை. அவ்வளோதான் விஷயம். இது எல்லா மக்களுக்கும் இதுதான், இப்படி தான் நடக்குது. அவள் எங்கேயோ ஒரு ஏழையா ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் நாய் பின்னாடியும், நரி பின்னாடியும், கழுதை பின்னாடியும், குதிரை பின்னாடியும், மாடு பின்னாடியும் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய மேம்பாட்டு நிலையை அடைய முடியும் அப்படின்னா இது செயற்கையால் நடக்காது, சாத்தியமே கிடையாது, இயற்கை தான். அப்போ இந்த இயற்கை என்ற பெரும் குடை இந்த மாதிரி ஒரு வடிவத்தை ஒருத்தருக்குள்ளே மலர வைக்கிறதுக்கு, அது எப்படி நான் சொன்னேன்ல, என்கிட்ட இருக்கிற ஒரு 4-5 பேர்த்த தியானம் பண்ணாதன்னு, அது என்கிட்ட சொன்னது. அலட்டாத, ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காத, ரொம்ப தியானங்கன்னெல்லாம் ரொம்ப போட்டு கத்திட்டு கிடக்காத, அவன் கத்துற மாதிரி அந்த கல்லுக்கு கீழே பாஞ்சுக்கிறேன், தலைகளாக நிற்கிறேன்லாம், அது அவன் கரும வினை தலைகளாக நின்றுட்டு இருப்பான். நீ அதெல்லாம் நிற்காத, சைலண்டாரு, நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய பேர் வெளிச்சம் உன்னை மலர வைக்கும். ஏன்னா நீ வெளிச்சத்துக்குள், வெளிச்சம் உன்னை பார்க்குது, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வெளிச்சமாக இருக்கிற எண்ணெய் யார் பார்த்தாலும் ஒரு நாள் அவங்க மலர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படி மலரப்படலைனாலும் பாதுகாப்பாச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். எனக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற உறவு இதுதான், வேற எதுவுமே கிடையாது. என்ன இந்த வெளிச்சம் அப்படி தான் வளர்த்துச்சு. உன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் எது இருந்தாலும் நீ தியானத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன், எனக்கு முத்திரை கூட உடைஞ்ச காலை வச்சுட்டு உட்கார கூட முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஆள் தான் நான். அப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்குள்ள எவ்வளோ பெரிய நிகழ்வுகள் நடந்ததுன்னா அந்த வெளிச்சம் பெருசுங்க. என்னை உருவாக்கணும் ரொம்ப பெரிய ஆள். அந்த வெளிச்சம் என்னை பார்த்துச்சு. நான் படிப்படியாக வளர்ந்தேன், படிப்படியாக உருவானேன். அதுதான் அதோடைய செயல்பாடு. அந்த செயல்பாட்டில் தான் எனக்கிட்ட குறிப்புகளாக என்னை கைட் பண்ணது எப்படின்னா, நான் எப்படி உன்னை பார்த்தனோ, நான் எப்படி உன்னை வளர்த்தனோ, அதே மாதிரி ஒன்றுக்கிட்ட வர்றவங்கள நீ அப்படி தான் வளர்க்கணும். வெகு சில ஆன்மாக்களுக்கு அவங்களுக்கு சில பயிற்சிகள் அந்த உடலுக்கோ சில காலத்தை கடக்கிறதுக்கு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பாக்கி இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் உன்னுடைய வெளிச்சத்தாலேயே அவங்கள பாதுகாப்பதும் அவங்கள மலர வைக்கிறதும் உன்னுடைய ரோலாக இருக்கணும், பார்த்துக்கணும். அதே மாதிரி இவங்கெல்லாம் பக்தர்கள்னு நினச்சி என்னன்னா, நீ உன்ன மாதிரி ஒரு லூசு குரு உலகத்தில் யாரும் கிடையாது. பக்தர்கள் வாலண்டியர்ஸ் அப்படின்னு எவன் ஒரு குரு நினைக்கிறானோ அவன் லூசுன்னு அர்த்தம். ஒரு வெளிச்சத்தை தேடி இன்னொரு வெளிச்சம் தாங்க வரும், புரியுதுங்களா? நம்ம வெளிச்சம்தான் அது, புரியுதா? இந்த வெளிச்சத்தில் ரெண்டு பூச்சிகள் வருது இல்லை, இப்போ அந்த அதுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம்தான் அதை பார்க்க வர வைக்குது. அந்த மாதிரி தான் இது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியாது நமக்கான வெளிச்சமா என்னன்னு, எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நீ குருங்கிற பட்டம் உனக்கு முக்கியம் கிடையாது, எதிரில் இருக்கிறதும் ஏன் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அவங்க 1000 கதையை எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. மல்லிகை கடையில் கொண்டு போய் ஆடி 18க்கு எங்கள் ஊரில் எல்லாம் ஆடி 18க்கு அப்போ ரொம்ப விசேஷம். அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிறதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்படி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு 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 கொண்டாட்டங்கள் காலகட்டங்கள். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தேன்னா நான் தான் எனக்குள்ள அனுபவத்தை 6 மணிக்கு ஆரம்பித்தேன்னா 140 வீட்டுக்கும் வடை, பச்சி, சுளியன், கேசரி இதெல்லாம் கொண்டு நான் தான் கொடுத்துட்டு வரணும். எல்லா வீட்டுக்கும் பலகாரம் கொண்டு கொடுக்கணும். அப்போ அந்த ஆடி 18 நடக்கும். அப்போ காலையில் இந்த தூக்கிக்கிட்டு ஒருத்தன் வீடு வீடாக போகிறவன் போய் கொடுத்து அந்த ஒரு 3 மணி நேரம் அந்த பணியை செய்யணும், புரியுதுங்களா? இது ஒரு செயல். அடுத்த தீபாவளி காலையில் அதிகாலையில் 3 மணிக்கு எங்கள் அம்மா எங்களெல்லாம் எழுப்பி சுடு தண்ணி போட்டு எண்ணெய் வச்சு அதை அரப்பு வச்சு குளிப்பாட்டி அந்த 5 மணிக்கு சூரிய உதயம் வர்றதுக்குள்ளேயே அவங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் எங்களை அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணெய் குளியலை என் வாழ்நாளில் நான் குளித்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி அந்த காட்சிகள் பசுமையாக அப்படியே அது மறக்க முடியாத நிகழ்வுகளாக இருக்குது. அப்போ ஒரு ஃபெஸ்டிவலை எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஒரு தாய் செஞ்ச அனுபவங்களும் தாய் எதோட ரிலேட்டட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ நமக்கு தியானத்துக்குள்ள உயர்ந்த செயலாக இருக்கும்போது நமக்கு இந்த மனித உடலுக்குள்ளே எதெல்லாம் சரியாக எப்படியெல்லாம் இயற்கையாக கிடைக்கப்பட்டுச்சு, எதெல்லாம் செயற்கையாக கிடைக்கப்பட்டது,
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து 16 17 பேர் பேரனுங்க உட்காந்துருப்போம். ஒரு ஒரு தாத்தா பாட்டிகள்லாம் இருப்பாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு பேரனுக்கும் ஒவ்வொரு பாட்டிகள் இருப்பாங்க. அவங்க பேரனுக்கு ஃபேவராக ஏதாவது பொங்கலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, சாம்பார் அதிகமாக ஊற்றுவாங்க. அந்தந்த பாட்டிகள் வந்து ஒரு ஒரு வேலைகளை பார்த்துருவாங்க. அதுவும் சிறு வயதில் ஒரு காயங்களும் ஒரு கஷ்டங்களும் இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல்களுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம். அதனால இங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் இயல்புகள், இயற்கைகள், யதார்த்தங்கள், உண்மை தத்துவங்கள் அதுக்குள்ளே இருக்கணும். வேதம், மந்திரம், பக்தி இதெல்லாம் கடந்து நாம் அதுக்குள்ள நிறைய லேயர்ஸுகளை கண்டுபிடிச்சு போகணும். அப்போ ஒரு குருங்கிறது வெறுமனையே ஒரு தொழில் சொல்லித்தர்ற ஒரு ஆசானோ, ஒரு குருவோ, ஒரு இரும்படிக்கிறவரோ, ஒரு தங்க செய்கிறவர் மாதிரி நம்ம அணுகக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது அப்படி இல்லை. அதுக்குள்ள 1000 ரகசியங்கள் இருக்கு. அதனால தான் இது இருக்குது. பார்த்துக்கங்க. என்னோட பயணிக்கிறவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான தருணமாக இருக்கும். ஒரு நாள் அது வரலாறாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு வெளிச்சத்தால் உருவாக்கப்பட்டவன். ஒரு வெளிச்சம் இன்னொரு வெளிச்சத்தை தான் உருவாக்கும். இப்போ நான் உங்களை சந்திக்கிறது, உங்களை பார்க்கறது எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை தான் பார்க்குறேன். உங்களுக்குள்ளே இருட்டு இருக்குது. ஒரு நாள் அந்த இருட்டை அகட்டி உங்களுக்குள்ளேயே ஒரு வெளிச்சம் இருக்குது. நான் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கல, உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சத்தை நான் மேல் நோங்கி வரும்போது நீ இருட்டிலேருந்து வெளியில் வருவ. இப்போ நான் இரவுலேருந்து வெளியில் வந்தவன். இப்போ எனக்கு இரவுங்கிறது உங்களுக்கு இயற்கையில் இருக்குல்ல, எனக்கு இரவுங்கிறது ரொம்ப கிடையாது. நான் பகலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா நாளும் பகலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெளிச்சம்னு நான் பயன்படுத்தினதுக்கு நோக்கம் நான் இரவுலேருந்து விடுபட்டுவேன் அப்படிங்கிறதுக்கு பொருளாக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் இந்த இரவாக இருக்கக்கூடிய இந்த மனித தன்மையிலேருந்து ஒரு நாள் அந்த வெளிச்சம் நல்ல செயலை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் போது அது மேன்மை அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சில பிறப்புகளில், சில சூழல்களில், சில எல்லாத்துக்கும் ஒரு கால கணக்குன்னு இருக்கும். அந்த கால கணக்கில் அவனை பேர் வெளிச்சமாக உருவாக்க முடியல, வெளிச்சத்தோட வெளிச்சமாக இணைச்சிக்க முடியலைன்னா அவனை பாதுகாத்து மிக சரியான அடுத்த காலகட்டத்திலேயாவது அவனை மீண்டும் அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம். ஆனால் ஒரு பொழுதும் அவனை பாதுகாக்கிறதுல விடமாட்டோங்கிறது தான் அதோடைய செயல். அதை நீங்கள் வந்து அவசியம் அதை பார்த்துக்கணும். அப்போ இங்கே நமக்கு கிடைக்கப்படுற தியானம், நமக்கு கிடைக்கப்படுற குருமார்களுடைய செயல்பாடுகள், சித்தாந்தங்கள் எல்லாமே ஒரு மோட்டிவாக தான் இருக்குது. ஒரு மோட்டிவ் பீச் மாதிரியும், ஏதோ ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு வந்தால் ஒரு கப்பு கொடுப்பாங்கல்ல, அந்த கதையை அங்கே நிற்கிறார் பெருமாள், அங்கே இருக்கிறார் சிவன், இடுப்புலேருந்து மேலே வந்தீங்கன்னா நெற்றி போட்டு இருக்கு, பின்னாடி வந்தீங்கன்னா குண்டலினி சக்தி இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு செயல்பாடுகளாக இருக்கு. இறைவன் என்பதும் இறை சக்தி என்பதும் உடலுக்குள்ள இருக்கின்ற பெரும் சக்தி என்பதும் அந்த வெளிச்சத்தெல்லாம் அவ்வளோ சாமானியமாக ஒரு மனிதன் அடைந்து விட முடியாது, செய்து விட முடியாது. அதனால தான் எப்பொழுதும் சொல்கிறாங்க, இயற்கையாக உனக்கு அது நிகழும் போது அதில் வந்து ஒரு அற்புதமான தருணத்தை நீ வந்து அதுதான் நீ வரலாறு, அதான் உண்மையான ஞானிங்கிறது. அதுதான் பிரபஞ்சம் வந்து அதுவே வந்து லான்ச் பண்ணும். புரியுதுங்களா? இங்கே அன்னதானம் இந்த கூட இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒருத்தன் இயற்கையாக வெளிச்சத்தால் வளர்ந்தாங்கிறதுக்கு இதுதான் சாட்சின்னு சொல்லிட்டேன் நான். அது லான்ச் பண்ணும், அது வேலை செய்யும், அது வந்து பல விஷயங்களை காட்டும். ஒரு அமானுஷமான விஷயம்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் இருக்கிற இடத்துல அவர் நாங்கள் உருவாகி இருக்கோம்னா அங்கே ஏதோ ஒரு அதிசயத்தை அது கிரியேட் பண்ணும். ஏன்னா அதுதான் அது நாங்கள் உருவாக்கின ஒரு பொருள் இருக்கும்போது சுற்றி வேற மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு அது பண்ணும். அது புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். நான் எத்தனையோ இடங்களுக்கு போகும்போது எத்தனையோ விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ அது ஒன்று இருக்கும்ல, அதுதான் அதோடைய பொருள். அதே தான் உங்களுக்குள்ளேயும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயும் அதுதான். அதை உணர்ந்துக்கணும். இப்போ நாம் அது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே அதை ஒரு படிப்பாக, அதை ஒரு செக்ஷனாக, அதை வேற ஒரு வடிவத்துக்குள்ளே பார்க்க தொடங்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. இறைவன் என்பது இந்த உலகத்திலே உயர்ந்தவன், மிக உயர்ந்தவன். அவனை பார்ப்பது என்பது ரொம்ப அரிது, ரொம்ப கடினம். ஆனால் அவன் நம்மளை பார்ப்பான், நாம் அவனை பார்க்க முடியாது. ஒரு தருணத்தை ஏற்படுத்துவான். அப்போ நாம் செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக இருக்கணும். நாம் போட்டிருக்கிற காவி உடை ரொம்ப முக்கியம் கிடையாது, அது இயற்கையாக இருக்கணும். புரியுதுங்களா? திருவண்ணாமலையை மலை சுற்றுற நிறைய பேர் சித்தர்கள், தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் இங்கிட்டு நடப்பாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைப்பாங்க. எந்த சித்தர்களையும் எந்த தேவர்களையும் யாரும் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத அவங்கவுங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் நிறைய விஷயங்கள். அப்போ ஒரு பிரத்யேகமாக ஒரு செயலை வந்து அழுத்தமாக செய்யக்கூடாது. இயல்பாக அதை ரொம்ப ரொம்ப செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது நமக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உடலில் வந்து 2 நரம்பு விழிச்சிரும்,
ஒரு காட்சி வந்துடும். அதனால நம்ம ரொம்ப தெய்வீகத்தில் ரொம்ப உயர்ந்த ஆள்கள் நம்மளே நினச்சிக்கிறதா, நம்மளே ஒரு வேலை பார்க்கறதா, அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு நடக்க போகிறத கொஞ்சம் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால நான் ரொம்ப பெரிய ஆள், எனக்குள்ளே தெரியும், எனக்குள்ளே வந்து காளி பேசுகிறா, எனக்கு வந்து காளி உணர்த்துறா, எனக்கு வந்து சிவன் உணர்த்துறாருன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் வந்து என்னன்னா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அது என்ன சொல்லணும்னா, உன்னை நான் இன்னும் உருவாக்குவேன், உன்னை வந்து முழுசாக செஞ்சாதான் உனக்கு என்னன்னு தெரியும். தெரியாமலே நீ கொஞ்சோண்டு ஒரு ஓரத்தில் வெளிச்சத்தை மட்டும் வாங்கிட்டு நீ ஒடியாந்துட்டேன்னா பாக்கி வெளிச்சம்லாம் எப்படி நீ பண்ணுவ? அதுதான் விஷயம். இப்போ ஒரு ஞானி என்பவன் ஒரு ஓரத்தில் இருக்க வெளிச்சம் இல்லை, முழு வெளிச்சமாக மாறணும். அதுதான் சூரியன், அதான் சந்திரன். புரியுதுங்களா? இதுதான் செயல்பாடுகள். 9 கோள்களை வச்சு தான் 9 வாசலை நமக்கு டிசைட் பண்ணி வச்சிருக்கான். உடல்ல 9 வாசல் இருக்குல்ல, 9 கோள்களை வச்சு தான் 9 வாசலை வந்து அவன் ஒரு செயல்பாடுகளுக்குள்ள வச்சிருக்கான். அதுக்குள்ள நிறைய ஒரு கிளாஸா எடுத்தா புரியாது, அது அனுபவமா கூட்டிட்டு போகணும். புரியுதுங்களா? முதல்ல நமக்கு பாரம்பரியத்தில் என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, ஒரு ஞானிகிட்ட போய் பேசுறதோ கேள்வி கேட்கறதோ இல்லாமல் அவரோட ஒன்றி போய் அவர் ஆடு மேய்ப்பவராகவும் நீங்கள் ஆட்டுக்குட்டியாகவும் மாறிடணும். புரியுதா? அவருக்கு தெரியும், அவர் உங்களை கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போறவர் கிடையாது. அதனால தான் அதை குருங்கிறாங்க. ஒரு மனிதன்னா கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போயிடுவான், அவங்களை தப்பா வழி நடத்திடுவான். ஒரு குருங்கிறதுக்கு பொருள் எதுன்னா, அவன் ரொம்ப கவனமாக பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அதுதான் அதனால தான் குருவா யார் ஆக்கியிருக்கா? பல்கலைக்கழகம் ஆக்கலை, பெரிய பெரிய உயர்ந்த தலைவர்கள் ஆக்கலை. அண்ட சராசரத்தில் இருக்கிற ஒரு பேர் ஒளி வந்து குருங்கிற அந்த சாணத்தை வந்து உருவாக்கியிருக்கு. குருங்கிறது எப்படி? அனுபவத்தால குரு. அனுபவம்னா என்ன? பட்டப்பிடிப்பால அனுபவம் கிடையாது. அந்த செயல்பாடுகள், ஒரு ஒளியாக இருக்கிற அந்த செயல்பாடுகள்ல இருந்து அதோடைய ஒளி சக்தியை இந்த பாய்ச்சிருக்கு. அப்ப பாய்ச்சும் போது உனக்கு இந்த செயல். அப்ப நீ இந்த கூட்டத்தை வழி நடத்து, இந்த கூட்டத்தை போய் பார்த்துக்க. அப்ப கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு உனக்கு அறிவு இருந்தா அந்த கூட்டத்தை வழி நடத்த முடியாது, கெட்டு போயிடுவாங்க. அப்ப அதுக்கு ஞானம் வேணும். அறிவுங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. புரியுதுங்களா? ரெண்டையும் உண்ணாக்க கூடாது. மனிதனாக இருக்கிறவன் அறிவா இருக்கிறான், ஞானியை தான் சொல்றான் அறிவா இல்லை ஞானமா இருக்கிறேங்கிறான். அது வேற. புரியுதுங்களா? இப்ப இங்க தியானம் குரு எல்லாம் அறிவா கிடைக்குது. அறிவா கிடைச்சா தேரி தான் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒன்னோட ஒன்று சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தியானங்கிறது ஒன்னோட ஒன்று சேர்க்கறது, இதோட இது, அதோட அது, இதோட இது கலந்துருக்காங்க, இப்படி எனக்கு தெரியுது, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க பண்டைய காலத்திலேருந்து புராணத்தில் இருக்கிற எல்லா நூல்களையும் வச்சுக்கிட்டு நிறைய பேசுறவங்களை வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு தான் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க முடியும். இதுக்குள்ள இது இல்லை. அப்ப ஞானங்கிறது இயற்கையால் கிடைக்கப்பட்டவனுக்கு அந்த கணக்கெல்லாம் போட விட மாட்டான். அவன் வா, என் கூட வா, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட இருக்கிறல்ல, உனக்கு என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பெரிய நோய் இருக்கு, பரவாயில்ல நீ வா, ஒண்ணுமே இல்லைங்க எனக்கு, பரவாயில்ல வா, நான் வந்து ரொம்ப கீழே உள்ளவங்க, பரவாயில்லையா, அப்ப என்னதான் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடு. அப்ப இவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, எல்லா பேருமே வெவ்வேறு மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் நோயில இருக்கிறான், ஒருத்தர் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கான், அந்த ப்ராப்ளத்தில் இருக்கான், எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களே, உங்கள்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குது இவங்களெல்லாம் காப்பாற்றனா? அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு எப்போ என்ன மாறுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ எவன் புண்ணிய கர்மா எவன் பாவ கர்மாங்கிறது எனக்கு தெரியும். புண்ணிய கர்மாலாம் என்ன பண்ணுவான்? என்னை வருவான், பார்ப்பான், சென்று விடுவான். பாவ கர்மாலாம் என் கூடயே இருப்பான், நீ அங்கே பார்த்தே கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? வந்தவன் ஓடி விட்டானா அவன் புண்ணிய கர்மான்னு அர்த்தம், வந்தவன் தங்கி விட்டானா அவன் பாவ கர்மான்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். அதுவும் பாய் விரிச்சு ரொம்ப தூங்கிட்டானா அவன் ரொம்ப பாவ கர்மான்னு அர்த்தம். புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? இந்த குழந்தை இருக்கு, அவங்க தாய் தந்தை என்னன்னு நினைக்கலாம், அது ஏன் இங்க உட்காந்துருக்கு? கொஞ்ச நேரம் கழிச்சு சப்பாத்தி கொடுப்பாங்கன்னு இங்க உட்காந்துருக்கு, அது கிடையாது, அது இங்க இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. புரியுதா? அப்ப அவ தாய் வந்து குழந்தையா இந்த பிள்ளைய பார்க்கும்போது தாய்ப்பால் கொடுத்தா, இப்ப சப்பாத்தி பூரியெல்லாம் கொடுத்து வளர்க்குறா. ஆனா நாங்க என்ன பண்றோம்னா, அந்த கரும வினையை எடுத்தாதான் அது நல்லா வளரும். அப்ப அந்த பாவ கர்மாவில்
இருக்கும்போது ஒரு ஞானி காலடியில் படுக்கப்படணும். சொல்யூஷன் எப்படி ஏற்படுத்துறான் பாரு இயற்கை. புரியுதா? இதுதான் விஷயம். குருக்கிட்ட சரணாகதி அடையிறது, குரு காலடியில் உட்கார்றதெல்லாம் இதுதான் விஷயம். அப்போ தொழிலதிபர் என்ன பண்ணுறான்? கும்பிட்றான், பார்க்குறான், 4 நாள் தங்குறான், 5 நாள் தங்குறான், ஷெட்யூல் போட்டுறான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது புண்ணிய கர்மா. இதுதான் விஷயம். இப்படிதான் இயற்கையாக இருக்கிற படைப்புகளை தான். இப்போ என்ன ஒரு வெளிச்சம் பார்த்துச்சுல்ல, எதுக்கு பார்த்துச்சுன்னா, நீ பாவ கர்மா, உன்னை எங்கே விட்டாலும் உன்னை வந்து வெட்டிடுவாங்க, உனக்கு எங்கே போனாலும் தோல்வியாக அடைவ, அழுதுகிட்டே இருப்ப. எங்கே போனாலும் இறைவனை கோயிலுக்கு போய் இறைவனை பார்ப்போம் நிம்மதியாக இருப்பான்னா பூசாரி கூட உன்னை தட்டில் அடிப்பான். அதனால நீங்கள் போகாதீங்க. இப்போ எங்கள் ஊர்லேயும் அப்படித்தான். சின்ன வயசில் படையலுக்காக படைப்பார். அந்த பூசாரி பொங்கல் கொடுக்க மாட்டார். அவர் மணி அடிச்சுட்டு இருக்கும்போது நாங்களே தூக்கிட்டு விளையாந்துருவோம். அவரு அந்த சாமியை பார்த்துட்டு நெய்வேத்தியத்துக்கு இங்கே வர்றதுக்குள்ளே அங்கே இருக்காது. ஒரு பூசண இலையில ஒன்று வச்சிருப்பாரு, பொங்கல் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா இதே தான். நீ சாமியை பிடிச்சி போகல, அந்த உணவை பிடிச்சி போயிருக்க. அப்போ அந்த உணவு கூட உனக்கு கிடைக்காது. அப்போ நான் உன்னை பார்த்தாதான் நீ என்ன ஆவ, ஒரு சோறு கூட திங்க முடியும். நீ போட்டிருக்க சட்டையை கூட உருவிட்டு ஓடிடுவாங்க. புரியுதா? அப்போ நீ என்னன்னா பாவக்கர்மாவில் வந்திருக்கிற. என் வெளிச்சம் உன் மேலே பட்டாதான் நீ தாக்கு பிடிப்ப இந்த பூமியில், இல்லைன்னா உன்னை வச்சு செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அந்த வெளிச்சம் பார்த்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ அதான் சொல்லுது, அந்த வெளிச்சம் நான் பார்த்தே நீ இவ்வளோ கஷ்டம்னா நீ எப்படி ஆகப்பட்ட ஒரு செயலுக்குரிய ஒன்று நீயே பார்த்துக்க அப்படிங்கிறதான். அப்போ ஒரு நாள் அது மாறும்போது அவருக்கு தெரியும். அப்போ அவர் இடம் விளக்கிக்கிறாருன்னா அவரோட வெளிச்சத்தை விளக்கிக்கிறார். வெளிச்சத்தை விளக்கிக்கிட்டு என்ன பதில் சொல்றாருன்னா, நீயே வெளிச்சமாக இருக்கிறாய், செல், உன்னை அழைப்பாங்க, கடவுளும்பாங்க, குருவும்பாங்க, பல்ல காட்டிடுறாங்க, நிற்காத, அதெல்லாம் ஆசைப்பட்டுறாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுளும் கிடையாது, குருவும் கிடையாது. என்னையே கடவுள்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால தான் மனிதர்கள் எனக்கு எது கொடுத்தாலும் உருவமாக ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னுடைய ஒரிஜினலுக்கு எதுவுமே யாராலையும் கொடுக்க முடியாது, அது அவங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? திருப்பதியில் போய் சுண்டலை வச்சுக்கிட்டு 1000 பவுன் நகையை வச்சுக்கிட்டு நாராயணனுக்கு கொடுத்து தான் நினைப்பாங்க. நாராயணனுக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் வெளிச்சமாக இருக்கிறேன், வெளிச்சம் என்கிட்ட வர்றப்பே எரிஞ்சு போயிடும். புரியுதா? இப்போ நான் உன்னையே எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறேன்னா, எரிச்சு வெளிச்சமாக என்னோடு ஐக்கியம் செய்து கொள்கிறேன். அப்போ என்கிட்ட போய் எதை போய் படைப்ப? எதையும் படைக்க முடியாது. அப்போ உருவமாக எங்கேயாவது படைச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இறைவனுக்கு நான் படைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீயும் உன்னை கும்பிட்றாங்க, உனக்கு குரு பூர்ணிமான்னு சொல்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்கன்னு ஏதாவது போய் சிக்கி தவிச்சிடாத. அது ஒரு போஸ்டிங் மாதிரி நினச்சிடாத. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளுக்குள்ளே போகாத. நீ ஒரு வெளிச்சம், உன்னை உருவாக்கணும் ஒரு வெளிச்சம், நீயும் ஒரு வெளிச்சங்கிறத உணர்ந்து செயல்படு. இந்த உடல் கிடல் மனிதர் அப்படிலாம் நினைக்காத. நமக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்க. அந்த மாதிரி எந்த பொருளும் நமக்கு தேவைப்படாதுன்னு நினச்சிக்க. எந்த பொருளை நீ எடுத்தாலும் அது எரிஞ்சு போயிடும், நீ ஞாபகம் வச்சுக்க. புரியுதா? நீ பெண் என்று ஒரு உடலை தொட்டாலோ, ஆண் என்று ஒரு உடலை தொட்டாலோ அதே எரிஞ்சு போயிடும். புரியுதா? அதனால இதெல்லாம் நிலையானது இல்லை. இப்போ பார்த்துக்க. எரிக்க முடியாதவனுக்கு மனிதனாக இருப்பான். அவனுக்கு குருங்கிறது விளக்கம் தெரியாது, அவனுக்கு இறைவனுங்கிறது விளக்கம் தெரியாது. அவன் திருப்பியும் புண்ணிய கர்மாவிலையும் பாவ கர்மாவிலையும் சிக்கி தவிச்சு கொண்டே இருப்பான். விடை தெரியாத ஒரு மனிதனாக இருப்பான். விடை தெரியறதுக்காக தான் ஒரு வெளிச்சத்தை சந்திக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறது அப்படிங்கிறதா. இப்போ நமக்கு வழி நடத்தினவர், நமக்கு வேலை சொல்லினவர், நமக்கு செய்ய கொடுத்தவர், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறார். இதுதான் விஷயம். இப்போ நம்ம அப்படித்தான் உங்ககிட்ட பேசுகிறோம், நீங்கள் மாறுவீங்கன்னு இல்லை, பேசுகிறோம். உங்களையும் நாம் பார்க்குறோம். இப்போ எனக்கு என்னுடைய போதனைகளில் என்னுடைய முக்கியமான வரலாறாக நீங்கள் எதை பார்க்கணுன்னா, என்னை வணங்கக்கூடாது, என்னை காலில் விழக்கூடாது, என்னை பார்க்கணும். ஏன்னா நானே உங்களை பார்க்கக்கூடியவன் தான். இந்த சூரியன் வணங்குறதுக்குரிய இடம். சூரியன் வணங்கவோ காலில் விழுவவோ கூடாது. சூரியன் உங்களை பார்க்கும், நீங்கள் சூரியனை பார்க்கணும். அதே தான் நாங்கள் உங்களை பார்ப்போம், நீங்கள் எங்களை பார்க்கலாம். புரியுதா? இதுதான் விஷயம். நீங்கள் வணங்குறது, போகிறது, காலில் விழுவுறது அதெல்லாம் கிடையாது. எல்லாம் எண்ணில் கிடையாது. மற்ற குருக்கிட்ட நீங்கள் வச்சுக்கலாம், என்னகிட்ட வணங்கக்கூடாது, கையெடுத்து கும்பிடக்கூடாது, காலில் விழக்கூடாது, பார்க்கணும். நான் உங்களை பார்ப்பேன், அவ்வளோதான். சரிதானே?
நம்மளுடைய உபதேசத்துல இதுதான் ஒரு பெரிய ஒரு செயலா இருக்கும். இதை நீங்க பார்த்துக்கங்க.